நம்முடைய இரட்சகரும் மீட்புறமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் இன்றைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானமாக இருந்த சகேவு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் கண்டு எரிகோ பட்டணத்தின் வழியாக இயேசு வருகையில் அந்த பட்டணத்தில் திரளான கூட்டங்கள் அவரை சூழ்ந்து கொண்டு இருக்கும்போது இந்த குள்ளனாக இருக்கிற சகேவுக்கு எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசை ஜனக்கூட்டத்தில். அப்போது அவர் போகிற வழியாக நின்று இயேசு போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தீ மரத்தில் ஏறினார். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்குவேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். இந்த பிள்ளைகளே, யார் ஒருவர் தாகமாக இருக்கிறீர்களோ எந்த நாட்களிலும் அவரை வாஞ்சியோடு தேடுகிற கூட்டங்களை அதிகாலையிலையோ எந்த நேரத்திலையோ அவர் காண்கிற தேவனாக இருக்கார். அவர் நம்ம கூப்பிட்ட உடனே நம்ம தாகத்தை பார்த்து அவர் வருகிற தேவனாக இருக்கார். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். காரணம், அவன் வரி வசூலிக்கிறவனும் பாவியமாக இருக்கிறான் என்று இவர் இந்த பாவிக்கிட்டெல்லாம் போகிறாரா என்று இருந்தாங்க. ஆனால் அவர் பார்த்தது முகத்தை பார்க்கல, அவன் உயரத்தை பார்க்கல, அதுக்கும் மேலாக அவனுடைய உள்ளத்தையும் தாகத்தையும் பார்த்தார். அவன் வாஞ்சியை பார்த்தார், அவன் இருதயத்தை பார்த்தார். இருதயம் யாருக்கு தெரியும்? இருதயத்தை உள்ளி திரிந்து ஆராய்கிற தேவனுக்கு தெரியும் அல்லவா? அப்படியாக அதை பார்த்து இயேசு சொல்லுகிறார், சகேவே, நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்று சொன்னார். பாருங்கள், ஒரு பாவி ஐஸ்வர்யவான்னு ஆண்டவர் சொல்கிறார், ஐஸ்வர்யவான்னு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஆனால் இவன் பாவியும் ஐஸ்வர்யவானமாக இருக்கிறான், குள்ளனாக இருக்கிறான். அவருடைய இருதயத்தை பார்க்கிறார், அவன் உள்ளத்தை பார்க்கிறார், அவனுடைய தாகத்தை பார்க்கிறார், அவனுடைய வாஞ்சியை பார்க்கிறார். பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்தது என்று. அவன் என்ன சொன்னான் பாருங்க, என் வீட்டில் இருக்கிற ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு தரித்திரருக்கும் கொடுக்குறேன் என்று சொல்லுகிறான். மீதி யாருக்காவது நான் துரோகம் பண்ணியிருந்தா நாலு தனியாக திரும்ப கொடுக்குறேன் என்று சொல்லுகிறார். இயேசு வீட்டுக்குள்ளே வந்த பிறகு எத்தனை சந்தோஷம், வாஞ்ச மகிழ்ச்சி. இதே விஷயத்தில் இந்த லூக்கா புஸ்தகத்தில் ஒரு ஐஸ்வர்யவான் ஆபிரகாமுடைய சந்ததியில் இருக்கிறவன் இயேசுக்கிட்ட வந்து கேட்குறான், ஆண்டவரே, பரலோகத்துக்கு போனோன்னா நான் என்ன பண்ணணும்? பரலோகத்தில் முந்தி இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் என்று கேட்குறேன். அப்போது தேவனுடைய எல்லா பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கடைப்பிடிக்கணுன்ற ஒரு காரியம் இருக்குது. அப்போ அவர் சொல்லுகிறார், எல்லாத்தையும் நான் கடைப்பிடிக்கிறேன், நான் எல்லாத்தையும் நிறைவேற்றுறேன். காணிக்கை கொடுக்கறதில்ல, தசமபாகம் கொடுக்கறதில்ல, பலி கொடுக்கறதில்ல, சபைக்கு போகிறதில்ல, எல்லாத்துலேயும் கரெக்டாகிறேன் என்று. அப்படியா என்று இயேசு சொல்லுகிறார். திரும்பவும் அவனுக்குள்ளே இருந்த ஒரு கெட்ட காரியம் பாருங்கள், அதுக்கும் மேலாக யார் இருக்க முடியும் என்று கேட்டது. என்னை விட வேறு யார் இருக்க முடியும் என்று கேட்டது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், உன் ஆஸ்தியை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு
வா, அப்போது முதல் ஸ்தானம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அதை விற்கிறதுக்கோ ஏழைங்களுக்கு கொடுக்கறதுக்கோ தரித்திரருக்கு கொடுக்கறதுக்கோ அவனுக்கு மனதில்லாமல் அவன் முகம் வாடி அவன் திரும்பி பார்க்காத போனான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் கிடைச்ச ரட்சிப்பை அவன் இழந்துட்டான். ஆனால் இந்த குள்ளனாக இருக்கிற சகேவு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததியில் இணைக்கப்படுற. இப்படியாக என் தேவ பிள்ளைகளே, யார் ஒருவர் ஆண்டரை நோக்கி தாகமாக இருக்கிறீங்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு கொடுத்து ஆபிரகாமுடைய சந்ததியில் இணைக்கிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கா. இயேசுவை நேசிங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை தேட தாகமாக இருங்க. தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லுகிறது. அப்படியாக பரம சந்தோஷத்தையும் ரகசியத்தையும் நமக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். என் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே சகிவை போல நம்ம உலக காரியங்களை விட தேவனுடைய காரியங்களை வாஞ்சித்து தேடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆபிரகாமுடைய சந்ததியில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.